நாட்டின் அரசாங்கத்திற்கு வேண்டிய விதத்தில் ஒரு நாடு செயற்படுவதை தவிர ஐரோப்பாவிற்கு வேண்டிய விதத்தில் செயற்பட வேண்டிய அவசியமில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். வேறுவலையில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பேருவளை மீன்பிடி துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் திறந்து வைக்கப்பட்டது. யூரோපයට අවශ්‍ය විදියට ක්‍රියා කරන නායකයෙක් ලංකාවේ නැහැ. ஐரோப்பாவிற்கு அவசியப்படும் வகையில் செயற்படும் தலைவர்கள் இலங்கையில் இல்லை. சமூகத்தில் ஒருவர் இருக்கலாம், கோட்டை தர்மபால அரசனை போன்று அல்லாது டான் ஜுவான் தர்மபால போன்று இருக்கலாம். அவரை கொண்டு வர முடியாமலே இன்று தவிக்கின்றனர். இலங்கையின் வாக்குகள் மூலம் அவரை கொண்டு வர முடியாது. டான் ஜுவானை போன்ற ஒருவரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய விதத்தில் செயற்பட வேண்டிய தேவை வெள்ளையர்களுக்கு இருக்கின்றது. எனவே இலங்கைக்கு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க தேவையா அல்லது டான் ஜுவான் தேவையா என்பதனை நாங்களே தீர்மானிக்க வேண்டும். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க உலக செழிப்பின் காரண கர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாளை இன்றைய தினம் இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கமைய பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தை மாதத்தின் முதல் நாளை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளின் மூலமாக உழவின் மகத்துவத்தை திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். உழவர்களின் தனித்துவத்தை உலகுக்கு உணர்த்துகின்ற உன்னதமான தைப்பொங்கல் என்றாகும். இது இந்துக்களால் தொன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் திருநாளாகும். உலகிற்கு ஒளி முதலாக இருந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தின் சக்தியை பிரபஞ்சத்துக்கு வாரி இறைக்கின்ற சூரிய பகவானின் அர்ப்பணிப்பை உழவர்கள் நன்றியுணர்வுடன் இன்றைய தினம் நினைவு கூறுவார்கள். அதற்கமைய உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலக இந்து பெருமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி ஏற்பிடித்துள்ள உழவர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் பொங்கல் திருநாள் அன்று ஆலயங்களில் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வது வழமையாகும். இல்லங்களின் முற்றத்தில் அழகு மாக்கோலமிட்டு மங்களத்தின் அடையாள சின்னமாக விளங்குகின்ற மஞ்சளையும் இஞ்சியையும் புதுப்பானையில் கட்டி பால் பொங்கி வர பட்டாசு கொளுத்தி சூரிய தேவனுக்கு இன்றைய நாள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர்களின் உன்னத தோழனாக இருந்து உழவுக்கு உறுதுணை புரிந்த எருதுகளை வழிபடும் நாளான பட்டிப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. தைத்திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். தைப்பொங்கல் பண்டிகை நாளாந்த வாழ்விலும் தெய்வ வழிபாட்டிலும் மக்களினதும் சமூகத்தினதும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி நிற்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தைத்திருநாள் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான வலுவான பிணைப்பை ஏற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிபாடுகள் தெய்வத்துக்கான அர்ப்பணம் மற்றும் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆரம்பங்களை அடையாளப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த அறுவடைக்கான சூரிய பகவானுக்கு தைத்திருநாளில் மக்கள் நன்றி செலுத்தி தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிறந்த அறுவடைக்காக சூரிய பகவானுக்கு தைத்திருநாளில் மக்கள் நன்றி செலுத்தி தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகை அன்பு மற்றும் புரிந்துணர்வுடன் குடும்பங்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைப்பதாக ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலையான சமாதானமும் ஒற்றுமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் இம்முறை தைப்பொங்கல் பண்டிகை முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக நாட்டில் நிலவிய யுத்த அச்சம் நீங்கி வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாத்திரமல்லாது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நிலையான சமாதானத்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி திட்டங்களால் மக்கள் நன்மை அடைந்து வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் நன்றி மறவாமையின் அவசியத்தையும் தைப்பொங்கல் பண்டிகை உணர்த்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார்.
இதன் காரணமாக சமத்துவத்துக்கு மதிப்பளித்து நன்றி மறவாண்மையுடன் வாழ்வதற்கு இத்திருநாளில் அனைவரும் திருசங்கற்பம் பூண வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகவாழ் இந்துக்களின் புனித பண்டிகையான தைத்திருநாள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தோற்றுவிக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துன்பத்தில் துவளும் மக்களின் வாழ்வில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இணங்க மாற்றம் ஏற்பட வேண்டும் என வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உழவர் பெருமக்கள் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இன்றைய தினம் அனைவர் மத்தியிலும் உள்ள கோபம், குரோதம் என்பவற்றை களைந்து நன்றி உணர்வையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர் திருநாளாம் தை திருநாள் நாட்டின் பல பாகங்களிலும் வாழ்கின்ற இந்துக்கள் தைப்பொங்கல் திருநாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடினர். கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதன்போது பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை கொழும்பில் மேலும் பல பகுதிகளில் அமைந்துள்ள கோவில்களில் பூஜைகள் இடம்பெற்றன. கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வயல் நிலங்களும் பாரிய அளவில் அழிவடைந்தன. வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் சீரற்ற வானிலை காரணமாக விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் நெல் உற்பத்தியில் பாரிய பங்களிப்பு நல்கும் பல மாவட்டங்கள் அண்மையில் பெய்த மழை காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டன. இவ்வாறு அழிவடைந்த வயல் நிலங்கள் தொடர்பிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தொடர்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. அண்மையில் பெய்த கடும் மழையால் மன்னார் மாவட்டத்தின் பல ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் நெற்செய்கையை தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ள அதிக அளவிலான மக்கள் தற்போது பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த காலத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 4 கமநல கேந்திர மத்திய நிலையங்களுக்குட்பட்ட 954 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கமநல கேந்திர நிலையம் தெரிவிக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கடும் மழையினால் சுமார் 35,000 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
காலஞ்சென்ற முன்னாள் அமைச்சர் ஃபெஸ்டஸ் பெரேராவின் புது உடல் வெண்ணப்புவையில் உள்ள அன்னாரின் வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த ஃபெஸ்டஸ் பெரேரா தனது 82வது வயதில் நேற்று இயற்கை எய்தினார். வெண்ணப்புவையில் உள்ள அன்னாரின் வீட்டிற்கு நேற்றிரவு பூத உடல் கொண்டு செல்லப்பட்டது. அன்னாரின் பூத உடலுக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். ගරු අමාත්‍ය ෆෙස්ටස් පෙරේරා ඇමතුමාගේ அமைச்சர் ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்களின் இறுதிக்கிரியைகள் வெண்ணப்புவ ஸ்ரீமத் ஆல்பர்ட் எஃப் பீரிஸ் மைதானத்தில் ஜனவரி 16ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகும். எனவே குடும்பத்தார் சார்பில் அனைவரையும் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். ආරම්භ කිරීමට නියමිතයි. අපි සියලු දෙනාම පවුල වෙනුවෙන් ආරාධනා කරනවා. சிலபமாயர் விவல்டன் மெண்டிஸ் அருட்தந்தையும் ஃபெஸ்டஸ் பெரேராவின் புது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நாளை மறுதினம் நடைபெற உள்ளன. புதன்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் புது உடல் வெண்ணப்புவ ஸ்ரீமத் ஆல்பர்ட் எஸ் பீரிஸ் மைதானத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. பின்னர் சமய வழிபாடுகளுக்காக புது உடல் வெண்ணப்புவ புனித ஜூசி ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாலை 4 மணி அளவில் வெண்ணப்புவ கத்தோலிக்க மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இலங்கை பணிப்பெண் ரிஷானா நஃபீக்கிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு சவுதி அரேபிய அரசாங்கம் பதிலளித்துள்ளது. பணிப்பெண்ணுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு செயற்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் உபத்தலைவர் உள்ளிட்ட மேலும் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கவலை அளிப்பதாக சவுதி அரேபிய செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. குறித்த அறிக்கைகள் தவறான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 மாத சிசுவை கொலை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட ரிசானா நஃபீக் ஒரு சிறுமி என சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரிசானா நஃபீக்கின் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டில் அவருக்கு 21 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் சவுதி அரேபிய அதிகாரிகள் அந்த கடவுச்சீட்டு இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்படும் ஆவணம் என குறிப்பிட்டுள்ளனர். சிறுவர்களை தொழிலில் அமர்த்துவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் அனுமதிப்பதில்லை எனவும் சவுதி அரேபிய செய்திச் சேவை விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிசானா நஃபீக் விடயத்தில் நியாயமான வழக்கு விசாரணை நடத்தப்படவில்லை என சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டையும் சவுதி அரேபிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னரும் கொலை செய்யப்பட்ட சிசுவின் பெற்றோரிடமிருந்து ரிசானாவுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக தமது அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தமது நடவடிக்கைகளுக்கு தலையீடு செய்யப்படுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மர்தகாமுல அரிசி மொத்த விற்பனை சந்தையில் விலைகள் தொடர்பில் பிரச்சினை. மொத்த விலைகளும் சில்லறை நிர்ணய விலைகளும் சம அளவில். சில்லறை நிர்ணய விலைகளையும் மொத்த நிர்ணய விலைகளையும் எமக்கு ஏற்படுத்திக் கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் நாம் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். தேவையான அளவு அரசாங்கத்திடம் கையிருப்பு இல்லாத காரணத்தினால் இந்த சந்தர்ப்பத்தில் விலை உயர்வினால் பிரச்சினைகள் தோன்றியுள்ளது. மர்தகாமுள்ள மொத்த வியாபாரிகள் தெரிவிப்பது போன்று போதிய அளவு கையிருப்பு அரசாங்கத்திடம் இல்லையெனில் அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது பிரச்சினைக்குரிய விடயமல்லவா? மனிதனை ரசிக்க வைத்த எத்தனையோ படைப்புகளின் தாய் இயற்கை. இயற்கையின் சிருஷ்டிக்கும் தத்துவத்துக்குள் பொதிந்துள்ள ரகசியங்கள் ஏராளம். சிற்பியின் கைவண்ணத்தில் உருவான ஒரு கலைப்படைப்பு இதுவென நாம் எண்ணலாம். எனினும் இந்த கலைப்படைப்பின் சிருஷ்டிகர்த்தாவின் பெயர் இயற்கை. அம்பாறை அட்டாளிச்சேனையின் குடியிருப்பு வளவொன்றில் நின்ற தென்னை மரத்திலிருந்த தேங்காயொன்றை உரித்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட கலைப்படைப்பே இது. தேங்காயில் வளர்ந்திருந்த இந்த முளை பறவை வடிவில் இருந்தமை அட்டாளிச்சேனையில் உள்ள பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. எமது அருமை இயற்கை ஆசான் இனிவரும் காலத்தில் எமக்கு வழங்க எத்தனைக்கும் இவ்வாறான கலைப்படைப்புகள் எத்தனையோ. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.